ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஹைட்ராபாட்டில் பஞ்சாரா ஹில்ஸில் இருந்து மல்லண்ணா சுவாமி டெம்பிளுக்கு நம்ம போனோம். 2 hours ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செகண்ட்ராபாத், முகமதாபாத் அது மாதிரி சின்ன சின்ன ஊர்களெல்லாம் கடந்து சின்ன சின்ன சிட்டியெல்லாம் கடந்து தான் போனோம். சின்ன சின்ன டவுன் அது மாதிரி. இந்த கோயில் நான் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் அதை பற்றி படித்தேன். சரி, பர்சனல் ஒர்க்குக்கு போயிருக்கமே, டைம் இருக்கே, நம்ம போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். நாங்கள் போனது டியூஸ்டே 12 மணி வரைக்கும் தான், காலையில் 12 மணி வரைக்கும் தான் இருக்குன்னு சொன்னதுனால நாங்கள் 9 மணிக்கு கிளம்புனோம். பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டே போயிட்டோம். இது இந்த கோயில் சிவன் டெம்பிளாம். அவர் குடவரை கோயில் மாதிரி ப்ளூ கலரில் நல்ல பெருசாக மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்கார். அந்த கோயிலுக்கு எதுக்கவே ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தை தான் நம்ம வாங்கிட்டு போகிற மாலையை மரத்தை சுற்றி அந்த மாலையை அந்த மரத்து மேலேயே போட்டுடுறாங்க. நாங்களும் போட்டோம். நெத்தியில் எல்லோரும் நம்ம துண்ணூறுலாம் வச்சு விட்ற மாதிரி அங்கே மஞ்சள் தான் ரொம்ப பிரசாதமாக கொடுக்குறாங்க. அதனால் ஃப்ரண்ட்டில் போகிறப்பே மஞ்சளில் நெத்தியில் தடவி விடுறாங்க. அதுக்கப்புறம் ஐயர் மஞ்சள் கொடுக்குற மாதிரியே நம்மளுக்கு நம்ம கல்யாணத்துலலாம் போடுவோம்ல, தலையில் அட்சதை அரிசி அதை போடுறாங்க. அந்த மரத்துலேருந்து ஒரு 10-20 படி ஏறி போனால் தான் அந்த நம்ம சாமியை பார்க்க முடியுது. இது ரொம்ப விசேஷமான கோயிலாம். இதுக்கு ரொம்ப விரதம் இருப்பாங்களாம். இது நம்ம சமயபுரத்தில் இருக்க மாதிரி உருவாரம்லாம் விற்கிது, வேண்டிக்கிட்டு வாங்கி போடுவாங்களாம். அப்புறம் இவங்க தலையில் மண்பானை, அது பெருசாக அதுக்கு மேலே ஒரு சின்ன மண்பானை வச்சு விரதம் இருந்து அதை எடுத்துகிட்டு சாமி கும்பிடுவாங்களாம். மண்பானைக்கு இப்போ அலுமினிய பானையும் அது மாதிரி விற்கிறாங்களாம் சொல்லியிருந்தாங்க. நாங்களும் பார்த்தோம். எங்கள் டிரைவர் பின் சைடே அழைச்சிட்டு போனதுனால, காரை கொண்டு அங்கே பார்க் பண்ணதுனால ஃப்ரண்ட்டில் எனக்கு அது மாதிரிலாம் ரொம்ப பார்க்குறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம போகிற வழியும் நல்லா இருந்தது. நிறைய ஃபாரஸ்ட் ஏரியா, அப்புறம் வயல், அப்புறம் இது சோளம் நிறைய போட்டிருந்தாங்க, அது பார்த்தோம். ஒரு ஏரியாவில் சோளம் நிறைய சாப்பிடுவாங்க போல் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சாமி கோயிலுக்கு போகிறதுக்கு அவரோட அருள் இருந்தால் தான் போக முடியும் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒன்று ஹைட்ராபாட்டில் இருக்க அவ சொன்னான். இல்லை மேடம், நம்ம அதெல்லாம் அவளே வேண்டிகிட்டே இருக்காளாம், இன்னும் எங்களுக்கு டைம் வரல மேடம் அப்படின்னு சொல்லியிருந்தா. எனக்கு அதெல்லாம் தெரியல. நான் 2 மாதத்துக்கு முன்னாடி படித்தேன். சாமிகிட்ட நான் வரேன்னு வேண்டினேன். நான் 2 நாள் பர்சனல் ஒர்க்குக்காக தான் போயிருந்தேன். மண்டே டியூஸ்டே. மண்டே ஈவினிங்கே எனக்கு பர்சனல் ஒர்க் முடிஞ்சிருச்சு. டியூஸ்டே மார்னிங் நம்ம இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். டியூஸ்டே நைட்டு தான் எங்களுக்கு ஃப்ளைட்டு. அதனால் போயிட்டு வந்துடலாமேன்னு காலையில் இதுக்கு போயிட்டோம். அங்கே லட்டு பிரசாதமாக விற்கிறாங்க. புளி சாதம் போயிருந்தாங்க. இதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. புளி சாதம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. லட்டு திருப்பதியில் என்ன டேஸ்ட்டில் சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட்டில் அவ்வளோ நல்லா இருந்தது. புளி சாதமும் நல்லா இருந்தது. இந்த என்ட்ரன்ஸ் வந்தோன்னே நாங்கள் இவ்வளோ தான், இந்த ஆர்ச் வந்தோன்னே கோயில் பக்கத்தில் வந்துடும்னு நினச்சோம். இல்லை, ரொம்ப தூரம் போயிட்டு தான் நம்ம அந்த கோயிலுக்கு போக முடியுது. ரொம்ப நல்லா இருந்தது. சிவபெருமானை அது மாதிரி பார்த்தது எனக்கு இதாக இருந்தது. வேதாரண்யத்துலேயும் சிவபெருமானும் ஈஸ்வரனுக்கு பின்னாடி வரைஞ்சிருப்பாங்க. அந்த என்ன சொல்கிறது, செவுத்தில் வரைஞ்சிருப்பாங்க. அதுலேயே அவர் மீசை வச்சுருப்பார். ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே உருவத்தை சொல்ல முடியல என்னால். அந்த அளவுக்கு அவர் நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா அந்த சாமி இருந்தது. மனசார கும்பிட்டோம். நீங்களும் இதையே பார்த்துக்கோங்க. நீங்களும் எங்கள் கூட வந்த மாதிரி நினச்சி சாமி கும்பிட்டுக்கோங்க. கூடவே இருப்பாராம், வேண்டுதல்லாம் தருவாராம். நானும் வேண்டிட்டு வந்திருக்கேன். என்ன எல்லாருக்கும், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சொந்த வீடு தாங்க தேடி வேண்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஒவ்வொரு சாமியாக கிடைக்கணும் ஒரு நம்பிக்கை தான். கூல்ட்ரிங்க்ஸ் கடை இதெல்லாம் இருக்குது. நாங்கள் போனது கொஞ்சம் வெயில் 10-11 மணி ஆயிடுச்சு. அதனால் எல்லாத்தையும் மூடிட்டாங்களாம். ஈவினிங்காக திறப்பாங்களாம். கோயில் திருவிழா அப்போ நிற்கக்கூட இடம் இருக்காதான். தெலுங்கு வருஷப்பரப்பு வரைக்கும் அவ்வளோ இருக்குமா. அதுக்கப்புறமும் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்களாம் அப்படின்னு சொன்னாங்க.
நாங்களும் போயிட்டு திவ்ய தரிசனம் பண்ணிவிட்டு சாமியை நல்லா கும்பிட்டுட்டு வந்தோம். நான் கோயிலை ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.